friends, welcome to Tamil Mom Portfolio. Vijaya Diagnostics ஓட listing strategy நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். First gray market premium அப்படினு பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. gray market premium பார்க்க கூடாது. நம்ம எப்பவும் IPOWatch.in அந்த வெப்சைட்ல தான் வந்து gray market premium பார்ப்போம். பட் நான் எப்பவுமே மற்ற வெப்சைட்டையும் கிராஸ் செக் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் IPOWatch.inல இருக்கிற gray market premium வந்து கரெக்டா இருக்கும். gray marketல எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்ற அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் மற்ற வெப்சைட்டையும் கிராஸ் செக் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளாக லீவு. ஸோ அதனால் IPOWatch.inல அப்டேட் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். பட் மற்ற வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா -15 டிஸ்கவுண்டில் தான் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாமளும் ஃபைனல் கன்க்ளூஷனாக -15 டிஸ்கவுண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கிரே மார்க்கெட்டில் டிஸ்கவுண்டில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா சில பிகினர்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 531 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ். அந்த ஐபிஓ ப்ரைஸ் வந்து 40 ரூபாய் ப்ரீமியம் வரைக்கும் ஹையஸ்ட்டாக ட்ரேட் ஆகி இருந்திருக்கு. அதாவது 531 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ் உள்ள ஒரு ஷேரை 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 571 ரூபாய்க்கு வாங்க ரெடியாக இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ டிமாண்டு கம்மியாகி 15 ரூபாய் இன்னும் கம்மியாக 531 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ் உள்ளதை 15 ரூபாய் கம்மியாக 515 ரூபாய்க்கு தான் இப்போ வந்து வாங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இதுதான் எப்போவுமே கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. டிஸ்கவுண்ட்லேயுமே சில கம்பெனிஸோட ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்க. கிரே மார்க்கெட்டில் நெகட்டிவாக ட்ரேட் ஆகுது அப்படின்றனால 16 ரூபாய் மைனஸ் பண்ணி லிஸ்டிங் வந்து அரவுண்டு 510 லிஸ்டிங் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க. லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், சிம்பிள் வந்து விஜயா அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து லிஸ்டிங் சர்க்குலர் வரல. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் சிம்பிள் வந்த உடனே. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 531 ரூபாய். லிஸ்டிங் ஆகிறது கம்மிங் டியூஸ்டே அன்னைக்கு 14th செப்டம்பர் NSE அண்ட் BSEல லிஸ்ட் ஆகும். ஆக்சுவலி இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஆஃபர் ஃபார் சேல். ஆக்சுவலி ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கம்பெனியை வந்து நெகட்டிவாக அப்ரோச் பண்ணுறது சில பேர் வந்து நெகட்டிவாக அப்ரோச் பண்ணுறாங்க. பட் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50% அபவ் இருக்குது. இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டருக்கு ஒரு நல்ல எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக. இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்ற கன்விக்ஷன் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட ஐபிஓவில் அப்ளை பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேறு நல்ல நல்ல ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. என்னோட வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட ஸ்டாக் அனாலிசிஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான் பாஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது. டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, ப்ராஃபிட் நல்லா மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராஃபிட்டை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால கூட ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணாமல் இருக்கலாம். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா இருக்குது. ப்ரமோட்டர் வந்து 50% அபவ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் லிஸ்டிங் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணுறது வரைக்கும் 1 month பக்கம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைச்சாலோ ஆர் இஷ்யூ ப்ரைஸுக்கும் ஐபிஓ ப்ரைஸ்க்கும் மேலே வந்தாலோ செல் பண்ணிடுறது நல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து 12 monthsக்கும் மேலே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரே ஒரு லாட் வந்து அலாட் ஆகியிருந்துச்சு. ஸோ அந்த ஒரு லாட் 28 ஷேர்ஸையுமே வந்து நான் ஃபுல்லாகவே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதா தான் டிசைட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ஒரு பர்சனல் வியூ தான். இது தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி இன்ஃபர்மேஷன் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.